பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சினிமா நட்சத்திரங்களிலே டாப் 10 திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் இருக்கான். குறிப்பாக இந்த திரைப்படங்களில் டாப் 10 ஹீரோவோட மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த நடிகை என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்க. 10வது இடத்துல நடிகர் ராமராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த 1989 கரகாட்டக்காரன் கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் மிக அருமையான ஒரு திரைப்படம். ராமராஜன், கனகா மற்றும் கவுண்டமணி, செந்தில் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. திரையரங்கில் இந்த திரைப்படம் 365 நாள் ஓடி நின்று பேசிச்சு. ஒரு வருடம் கடந்து மிக பிரம்மாண்டமாக ஒரு திரைப்படமாக அமைந்தது. இன்றும் சரித்திரம் படைத்தாலும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக கரகாட்டக்காரன் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெஞ்சார்ந்த ஒரு திரைப்படமாக திரையிலும் சரி ரசிகர்களும் நிற்கிது. இந்த திரைப்படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு ஹீரோ. அடுத்ததாக 9வது இடத்துல பார்க்க போகும் ஹீரோ தான் சத்யராஜ். 1993 வெளிவந்த வால்டர் வெற்றிவேல் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி. வாசு. இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சுகன்யா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும். சத்யராஜ் அவர்கள் நடிப்பு திறமை வாய்ந்த ஒரு நல்ல நடிகன். வால்டர் வெற்றிவேல் என்கிற சொல்கிற அளவுக்கு திரையரங்களையும் சரி 200 நாள் பட்டையை கலப்புற அளவுக்கு ரசிகர்களுக்கு நல்ல ஒரு உணவூட்டும் அளவுக்கு மிக அற்புதமான ஒரு எனர்ஜி திரைப்படமாக வால்டர் வெற்றிவேல் போலீஸ் கதாபாத்திரத்தில் கலக்குன்னு கலக்கிய மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் நடிகர் முரளி அவர்களின் 1997 வெளிவந்த காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர். பாலு. இந்த திரைப்படத்தில் முரளி மற்றும் கௌசல்யா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக திரையரங்க 150 நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது. இந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி இருந்தாலும் இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டாக அமைஞ்சது. முரளி திரைப்படத்தில் இதே முரளி நிறைய திரைப்படங்களை எடுக்கலாம். குறிப்பாக இந்த திரைப்படம் நின்று பேசும் அளவுக்கு மிக பிரமாதமாக ஒரு லவ் ஸ்டோரி சிறந்த ஒரு திரைப்படம். அதனால தான் இந்த திரைப்படத்தை நான் எடுத்துக்கிறேன். 6வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் முந்தானை முடிச்சு. 1983 வெளிவந்த இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே. பாக்கியராஜ். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக பாக்கியராஜ் மற்றும் ஊர்வசி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரித்த மிக அருமையான பிரமாண்டமான ஒரு திரைப்படங்களே இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி. முருங்கைக்காய் இன்றும் நின்று பேசும் அளவுக்கு மிக பிரமாதமாக அந்த காமெடி இன்றும் இளைஞர் தலைமுறைக்கு முருங்கைக்காய் கதையை வச்சு மிக அருமையாக எடுத்த ஒரு திரைப்படம் முந்தானை முடிச்சு. மிக அற்புதமான ஒரு பிரமாண்டமான வெற்றி. பாக்கியராஜ் அவர்களின் நிறைய திரைப்படங்கள் இருக்குன்னு குறிப்பாக இந்த திரைப்படங்கள் இன்றும் நின்று பேசும் அளவுக்கு ஒரு முந்தானை முடிச்சு வெற்றி திரைப்படம். 5வது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் இளையதிலகம் பிரபு அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கோழி கூவுதே. 1982 கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. விஜய். இந்த திரைப்படம் ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். முதல்ல நல்ல ஒரு வெற்றி கொடுத்து 200 நாள் ஓடிய கோழி கூவுது திரைப்படம் தான் இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு சின்ன தம்பி. நிறைய திரைப்படங்கள் நம்ம சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம். கோழி கூவுது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் 200 நாள் ஓடி நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம் தான். கிராமத்து கதாநாயகனாக இளையதிலகம் பிரபு அவர்களுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் ஒரு ஹிட்டு கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். இதில் உள்ள பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டுங்க. பயங்கரமான பாடல்கள்லாம் கொண்ட கோழி கூவுது நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 4வது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படம். 1996 சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவந்த மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நவரச நாயகன் கார்த்திக் மற்றும் கவுண்டமணி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 225 நாள் திரையரங்கில் ஓடி மிக அருமையான லவ் ஸ்டோரி கலந்த மிக அற்புதமான ஒரு திரைப்படம். கார்த்திக் மற்றும் ரம்பா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருந்த இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. இதில் உள்ள அனைத்து பாடல்களுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைஞ்சது. பாட்டை பொறுத்த வரைக்குமே அடிச்சிக்க முடியாது. கார்த்திக் அவர்களோட திரைப்படங்களை பொதுவாக நிறைய திரைப்படங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த திரைப்படம் தான் மிக பிரமாதமாக 224 திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படம். 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் ஹவ்வை சண்முகி. 1996 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கே. எஸ். ரவிக்குமார் தேவா இசையில் மிக அருமையாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் லேடிஸ் கெட்டப்பில் இருந்திருப்பார். மிக அற்புதமாக நடிச்சிருப்பார். மீனா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன். ஒரு அற்புதமான ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். கலக்கல் காமெடியாக மணிவண்ணன் கமலஹாசன் அவர்களோட அந்த கெட்டப்பில் இருக்கும்போது ஆண்டி மிக
அருமையாக இயக்கத்துடன் பார்க்கும். இந்த திரைப்படமும் திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் 200 நாள் ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது. கலக்கலான ஒரு திரைப்படம். உலகநாயகன் அவர்களோட திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த திரைப்படங்களை நான் எடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த திரைப்படம் மிக அருமையாக நகைச்சுவை மற்றும் பாட்டு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஔவை சண்முகி மிக அருமையாக ஒரு திரைப்படம், சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்ததால் தான் இந்த திரைப்படத்தை நான் எடுத்திருக்கிறேன். மிக அருமையான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படமும். அடுத்ததாக 2வது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படையப்பா. இந்த திரைப்படம் 1999ஆம் ஆண்டு கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் நடிகர்கள் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் லட்சுமி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணா, சௌந்தர்யா போன்ற இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா படையப்பா இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு இளமை தோற்றத்திலையும் ஒரு முதுமை தோற்றமாகவும் மிக அருமையாக நடிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இதில் ஒருக்க பாட்டு எல்லா பாட்டுமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா 200 நாள் திரையரங்கில் ஓடி வசூல்லையும் பின்னி எடுத்த மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் படையப்பா. பல திரையரங்கில் 100 நாள் ஓடி 175 நாள் 25 திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது. 200 நாள் ஒரு 8 திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சில்வர் ஜூப்ளின் கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். அதனால் இந்த திரைப்படத்தை எதிர்க்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் நம்ம எடுக்கலாம். பொதுவாக பொறுத்த வரைக்கும் அவர் திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்கள். சூப்பர் ஸ்டார் என்று உலகளவில் பேசப்படும் அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களை அடிச்சுக்க யாரும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஹீரோ. அதனால் இந்த படையப்பா திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அதனால் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறேன். டாப் 10ல் பொறுத்த வரைக்குமே இவருக்கு முதலிடம் கொடுத்துருக்கலாம், அவர் கொடுத்துருக்கலாம். எல்லாருக்குமே சிறந்த ஒரு படைப்புகள் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படையப்பா திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது. முதலிடத்தில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த ஆர். உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த சின்ன கவுண்டர் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுகன்யா மற்றும் மனோரமா, கவுண்டமணி, செந்தில் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இதில் இருக்க பாட்டு எல்லாமே பயங்கரமாக ஒரு ஹிட்டு கொடுக்க அளவுக்கு மிக அருமையான ஒரு திரைப்படமாக அமைந்தது. கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு கதையை எடுத்திருப்பார் அது உதயகுமார். இந்த படமும் சரி இந்த பாடலும் சரி மிக பிரம்மாண்டமாக பேசப்படுற அளவுக்கு இந்த திரைப்படம் 274 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்தது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி. இன்றும் பேசப்படும் அளவுக்கு சின்ன கவுண்டர் திரையரங்கில் இன்னும் பார்க்கறதுக்கு எதிர்பார்ப்பு கொண்டிருக்கும் ரசிகர்கள் ரிலீஸுக்காண்டி காத்திருக்காங்க நிறைய பேர். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. சின்ன கவுண்டர் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும். இன்றும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் இன்றும் மறக்க முடியாத அளவுக்கு அற்புதமான பாடல்கள் கொண்ட திரைப்படமாக ஆர். உதயகுமார் அவர்கள் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக சின்ன கவுண்டர் திரைப்படம் அமைந்தது. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. மிக அருமையான கேப்டனுக்கு சின்ன கவுண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாப் 10 என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா முதலிடம் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா டாப் 10 சொல்லி ஒரு 10 திரைப்படங்களை நடிகர்களை தேர்ந்தெடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 திரைப்படங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திரைப்படங்களில் நிறைய பேருக்கு பிடிக்கும். அற்புதமான எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த திரைப்படங்களை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.